மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மூஞ்சி மட்டும்தான் கழுவிட்டு வந்து உட்காந்துருக்கேன். வெறும் பச்சை தண்ணியில் ஜஸ்ட் மூஞ்சி கழுவிட்டு மூஞ்சி நல்லா தொடச்சிட்டு தலைக்குமே வந்து நார்மலாக பேராஷூட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவே முழுக்க முழுக்க என்ன இருக்க போகுது அப்படின்னா, என்னோடய ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி இந்த இடமெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும், இந்த இடம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். மேபி கிட்ட பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியலாம். இதை நான் பெருசாக பாதர் பண்ணவே பண்ணாது. நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பேன். ஆனால் என்னோடய ஸ்கின்னு வந்து பயங்கர சென்சிட்டிவ் ஸ்கின்னு. வெயிலில் போனால் எனக்கு தாங்கவே தாங்காது. அதுக்கு என்னென்னா இந்த பிம்பிள் வருமா அதெல்லாம் எனக்கு கிடையாது. பட் ஆனால் ஈஸியாக டேன் ஆகுற ஸ்கின்னு. நான் அதை முன்னாடி எதுவுமே கண்டுக்கல. பட் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் ஒரு 2 months-ஆக நான் யூஸ்வலாக வந்து பான்ஸ் க்ரீமு, நார்மல் பான்ஸ் க்ரீமும் நார்மல் பான்ஸ் பவுடரும் தான் போடுவேன். சோப் வந்து ஹிமாலயா சோப் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பிங்க் கலர் வந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 2 months-ஆக என்ன ஆகுதுன்னா, மூஞ்சி வந்து ரொம்ப பேட்சாக தெரியுது. அங்கங்கே பேட்சாக தெரியுது. ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்குது. யூஸ்வலாகவே எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு தான். ஆயிலி இல்லை நார்மல் காம்பினேஷன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோடது ட்ரை ஸ்கின்னுங்கிறதையே நான் ஒரு போன வாரம் தான் கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பெருசாக பண்ணது கிடையாது. அதிகபட்சம் நான் என்ன பண்ணுவேன்னா கடலை மாவு போடுவேன். பட் ஆனால் இந்த டைம் ஆக்சுவலாக நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணேன். இன்றைக்கி தேதி வந்து August 18 மண்டே. இன்றைக்கி தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் டெய்லியும் ஒவ்வொரு கிளிப்பாக ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். அட் தி எண்ட் எனக்கு எப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு அன்னைக்கு நான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கவும் இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக ChatGPT கிட்ட தான் நான் எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின்னோட கண்டிஷன் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு எப்படி என்ன பண்ணலான்ட்டு நிறைய ப்ராடக்ட் சஜஷன்ஸ் எல்லாம் வாங்கி இந்த கண்டிஷனுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் நானுமே பார்த்து நிறைய யூடியூப் வீடியோஸுமே பார்த்தேன். பட் ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் பார்க்கவே இல்லை. யூடியூப் வீடியோஸுமே மோஸ்ட்லி இந்த ப்ரொமோஷன் வீடியோஸ் மாதிரி தான் இருந்ததா. அதையுமே நல்லா ட்ரஸ்டபுளாக இல்லை. ஏன்னா அவங்க ப்ரொமோஷனுக்கு தான் வீடியோ போடுறாங்க அப்படின்னாலுமே கூட டக்குன்னு அப்போ போட்டுட்டு திடீர்னு அந்த லைட்டு செட்டப்லாம் வச்சுட்டு இங்கே பாருங்க இங்கே பளபளப்பாக இருக்குது, இங்கே பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நம்ம அதை ட்ரஸ்டே பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ்வலாக நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம், ChatGPT கிட்ட கேட்டு பார்ப்போம். அப்படின்ட்டு தான் கேட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அலாங் வித் தட் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துலலாம் ஹேர் ஃபால் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இதுக்காகவுமே சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸை நான் கார்ட்டில் போட்டு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. இவ்வளோ காசை கொடுத்து நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கணுமா அப்படின்ட்டு. பட் ஓகே, ஒரு சின்ன அட்டெம்ப்ட் மட்டும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். டோட்டல் காஸ்ட் வந்து 2500 ஆச்சு. இந்த August 15 வந்து நைக்கால சேல் போயிருந்ததா, அதில் நான் ஆர்டர் போட்டேன். முன்னாடி 2800லாம் காமிச்சிச்சு. கரெக்டாக இந்த August 15 அப்போ எனக்கு சேல் வந்ததா, அந்த சேலில் நான் வந்து வாங்கிட்டேன். மோஸ்ட்லி நான் ப்ராடக்ட்ஸை வந்து இது ஷேர் பண்ண போகிறது இல்லை, என்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் என்னோட ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் காட்டுறேன். தயவுசெய்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கேட்காதீங்க. ஏன்னா ஒருவேளை நான் ஷேர் பண்ணுறது தப்பாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. பட் ஒரு வேளை எனக்கு கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தோணுனா மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேர் அனாட்டமியோட டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஆக்சுவலாக நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். என்னென்னா ஆக்சுவலாக ChatGPT எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுச்சுன்னா, செபாமெட்டோடது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா பி பாடி வைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என்னோடது வந்து ரொம்ப இச்சியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது, ட்ரையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால செபாமெட் யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் அது சொல்லுச்சு. பட் ஆனால் செபாமெட்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகம், கம்மி எம்எல்ஏ ரொம்ப அதிகம். பட் ஆனால் பேர் அனாட்டமி வந்து லாங் டைமுக்கு நான் ரெகுலராகவே கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் செபாமெட் வந்து எப்படின்னா ஒரு 2 times யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் ஷாம்புக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்குமா. அதனால நான் இந்த பேர் அனாட்டமியோடது இந்த 250 ml இந்த ஆயில் நான் வாங்கினப்போ என்ன ரேட் அப்படிங்கிறது நான் முடிஞ்சால் இந்த இடத்துல போடுறேன். எனக்கு கரெக்டாக என்ன ஞாபகம் இல்லை, என் ஃபோனில் இருக்குது. நான் அந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ பேர் அனாட்டமியோட ஷாம்பு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் எதுவுமே சீலே பிரிக்கலை. இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் எதுக்குமே சீலே பிரிக்கலை. இது வந்து விஷ்கேரோட ரோஸ்மேரி ஆயில்.
இதுவுமே வந்து சீல் பிரிக்கல. பட் ஆனால் இது என்னமோ குட்டி ml 15 ml தான். இது வந்து ஆஃபர் எல்லாம் போக 270 ருபீஸ் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோனா 349. இது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது வந்து 270 வந்துச்சு. டீரா பியூட்டியில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதில் 300 இருந்துச்சு. பட் ஆனால் நைக்கோல ஆஃபர் இருந்ததுனால எனக்கு வந்து 270க்கு கிடச்சிது. இது வந்து நம்ம நார்மல் ஹேர் ஆயில் இல்லைனா ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் அதில் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டு அப்ளை பண்ணணும். பட் ஆனால் வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இது வந்து என்னோடய ஹேருக்காக ஜஸ்ட் இந்த 2 ப்ராடக்ட்டு, ஜஸ்ட் இல்லை இந்த 2 ப்ராடக்ட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக வந்து இந்த சோப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த செட்டாஃபில் யூஸ்வலாகவே வந்து மெடிக்கலில் போனால் கூட ஏதாச்சும் ஸ்கின் டிசீஸ்னால் செட்டாஃபில் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பாடிக்கு வந்து இந்த செட்டாஃபில் பார் வந்து வாங்கிக்கிட்டேன். ஃபேஸ் வாஷுக்கும் சேம் செட்டாஃபில் தான். இது வந்து என்னென்னா ஜென்டில் ஸ்கின் கிளென்சர், ட்ரை டு நார்மல், சென்சிட்டிவ் ஸ்கின், இவங்க எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. இதோட ஆஃபர் நான் போன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபர் வந்து August 15 போயிடுச்சு. இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 429ன்னு போட்டிருக்கு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்துக்காச்சும் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸ் வாஷாக நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து வந்து இந்த செராவேவோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்ததுனால இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 515 போட்டிருக்கு. பட் ஆனால் ஆஃபர்லாம் போக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்பப்போ ஆஃபர்ஸ் மாறிட்டே இருந்தது. ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது எல்லாமே நான் ஃபேஸுக்காக மட்டும்தான். பாடிக்காகலாம் பண்ணணுன்னா நான் என் தலையை தான் அடமானம் வைக்கணும். இதுவே எனக்கு ஏற்கனவே 2500 வந்துச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 88 ml. இதுவுமே எனக்கு ஒரு மந்த்துக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இதை நான் காலையில் நைட்டுன்னு யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு சன்ஸ்க்ரீனு பயோடர்மாவோட ஃபோட்டோடர்ம் க்ரமே. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்க்ரீனுக்கானது தான். இது ஆக்சுவலாக அந்த வெள்ளை பூசின மாதிரி இருக்காது அப்படின்னு போட்டிருந்ததுனால தான் இது வாங்கினேன். இது இருக்கிறதுலே ஊருப்பட்ட விலை இது தான். இந்த விலை வந்து இது 1099ன்னு போட்டிருக்கு. இவ்வளோண்டு தான் இருக்குது. இது வந்து 1000 ருபீஸுன்றது என்னால் நம்பவே முடியல. யூஸ்வலாக எனக்கு சன்ஸ்க்ரீன் பிடிக்காது. நான் இதுக்கு முன்னாடி லாக்மே இது வாங்கினேன். போட்டால் எனக்கு ஏதோ வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் டேன் இவ்வளோ ஆகுது, நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறப்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். இது வாங்கினதெல்லாம் எனக்கு ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. 2500 ரூபாய் நாமோ அப்படின்னு தான் நினைக்கணும். பட் ஆனால் ஃபைன். இன்றைக்கி August 18. இன்றைக்கி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 7:45 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த கேர்லாம் ஆரம்பிக்க மாட்டேன். நாளைக்கு டியூஸ்டே, நாளையிலேருந்து நான் ஆரம்பிப்பேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ கிளிப்பாக ஆட் பண்ணுவேனா இல்லை ஃபோட்டோவாக ஆட் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஒரு 1 மந்த்துக்கு இதை கரெக்டாக பண்ணிவிட்டு September 18 இந்த வீடியோவை எண்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ மக்களே, ஆக்சுவலாக டே பை டே நான் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஏதோ ஒரு சில நாள் வந்து மிஸ் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் போகிற வேலை அந்த மாதிரிலாம் இருந்ததுனால. பட் ஆனால் மோஸ்ட்லி ஒரு 3 வீக்ஸுக்கு இதை ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு ப்ராப்பரான முறையில் தான் ட்ரை பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து விசிபிளாக தெரிஞ்ச சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு என்னோடய டேன் வந்து கம்மியாக இருந்தது. மேபி நான் ப்ராப்பராக ட்ரை பண்ணியிருந்தா இது வந்து இன்னும் ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ என்னமோ தெரியல. அதுவும் இல்லாமல் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை விட நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட டைரெக்டாகவே போயிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் ஓகேவா இல்லை இன்னும் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுமான்னு கேட்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். இப்போ இந்த பிம்பிள்லாம் காமிக்கிறது வந்து எனக்கு பீரியட்ஸ்க்காக வந்தது. இந்த க்ரீம் போட்டதுனால வரல. அதே போல் எனக்கு கடைசியாக இந்த வீடியோட லாஸ்ட் கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னோடய ஃபேஸில் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். அந்த பிளாக்காக இருக்க பேட்செல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு அது தெரியும். நான் இந்த பிம்பிளை காட்டிக்கிட்டே இருக்க ரீசன் வந்து நான் நினச்சேன் இந்த க்ரீம் போட்டதுனால வந்ததுன்னுட்டு. பட் ஆனால் அது பார்த்தா பீரியட்ஸால் தான் வந்தது. ஸோ ஓரளவுக்கு என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ மக்களே, ஒரு வழியாக இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியுது. நான் இன்னும் மேபி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனாலையான்னு தெரியல. இப்போ மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் பேர் அனாட்டமியோட டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆச்சு. 0 டேண்ட்ரஃபில் தான் இருக்குது எனக்கு இப்போது. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து பேர் அனாட்டமி ட்ரை பண்ணான். அவளுக்கு வந்து ஒரு 5 to 6 வாஷுக்கு அப்புறமுமே கூட இது டேண்ட்ரஃப் வந்து போகல. மேபி அவளுக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது. வேறு ஷாம்பு தான் அவள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு மினிமலாக இருந்ததுனால டேண்ட்ரஃப் போயிடுச்சு. ரோஸ்மெரி ஆயிலோட எஃபெக்ட்ஸ் தெரியறதுக்கெலாம் நமக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஈவன் இந்த ஸ்கின் கேருக்குமே என்ன சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஐ மீன் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண தான் தெரியும்ட்டுமே என் ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க.
அதனால் பார்ப்போம். ஆனால் நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அது ஏதாவது போனேன்னா அதுக்கு அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு என் ஸ்கின் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஹா ஓஹோன்னு இருக்க மாதிரிலாம் தெரியல. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை.